வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக சிக்கன் 65 தான் சாப்பிட்ருப்பாங்க. இந்த எக் 65 ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சளை எடுத்துருங்க. அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க 6 முட்டையுமே நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்குன கருவேப்பிலையை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் தேவை, அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் சின்ன சின்ன பால் மாதிரி பிடிக்க வரணும். அப்படி உங்களால் பிடிக்க முடியலன்னா கடலை மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக சேர்த்துடலாம் உள்ள. இந்த மாதிரி பால் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இல்லைனா நான் சொல்கிற மாதிரி கடலை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடும், பால் மாதிரி. இஞ்சி பூண்டு விழுது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவான அளவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது பேனில் அப்படியே ஒட்டிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆனதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த எக் பால்ஸ் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க சாஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நல்லா கோட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எக் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.